back to my channel, Grandma Indra's Recipes. நம்ம இன்னைக்கு சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். எனக்கு சிக்கன் கட்லெட் ரொம்ப பிடிக்கும். என் மம்மி இன்னைக்கு சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணணும்னு சொல்லி தர போறாங்க. முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு pan எடுத்து வைக்கிறோம். pan சூடாயிடுச்சு. நம்ம இப்ப கொஞ்சம் ஆயில் ஆட் பண்றோம். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் சூடாயாச்சு. நம்ம இப்ப ஆனியன் சேர்க்கிறோம். நான் இன்னைக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நீ பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். இதில் பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு நல்ல ஈஸியான ரெசிபி. வீட்டில் எல்லாரும் செய்துப்பா. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபுட்டு. இது ஈவினிங் டைம்ல நம்ம பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதுல இப்ப நம்ம மசாலா ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகு பொடி. இதுல ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகு சேர்த்துறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கணும் மிளகு பொடியை. 1 ஸ்பூன் கரம் மசாலா நம்ம சேர்க்க போறோம். தேவைக்கேற்ற அளவு உப்பு போடுறோம். 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். சிக்கனை நம்ம மசாலா கூட ஆட் பண்ண போறோம். இது நல்லா வேகணும். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். நான் இப்போ 2 பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். அதுக்கப்புறமா இது எப்படி கட்லெட்டாக செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இதுக்கு கூட கொத்தமல்லியை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு உருண்டையாக நம்ம பிடிக்கிறோம். இதை கொஞ்சம் பெரிய உருண்டையாட்டு பிடிக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் ரவுண்ட் ஆக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் எக்கு இது பண்ணி வச்சிருக்கிறத கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கும். இந்த ப்ரஷ் வச்சு எல்லா சைடும் படுறது மாதிரி வைக்கணும். இப்போ நம்ம இதை பிரெட் கிராம்ஸ்ல வைக்கிறோம்.
பிரெட் கிராம்ஸும் எல்லா இடமும் படுறது மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம இதை மாற்றி வைக்கோம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுறோம். இது மாதிரி எல்லாம் அழகாக கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இனி இதை ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வெரி ஈஸி. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயிலை நம்ம ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கட்லெட்டை போட போகிறேன். டீப் ஃப்ரை ஆகுறது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சைடை நம்ம போடுறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுக்க போகிறோம். பாருங்க, இது மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். மம்மி நம்மளுக்கு சூப்பரான கட்லெட் ரெடி பண்ணி தந்துட்டாங்க. இனி நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். சூப்பரா இருக்கும். டேஸ்ட் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. See you in the next video. Bye.